ஹாய், இன்னைக்கு எங்கள் வீட்டில் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தாங்க ஸ்பெஷல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்கவே நாக்கு ஊறுதில்ல, எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஒரு 10 பல் தேங்காய்ச்சில், 2 பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், தக்காளி, வத்தல், கசகசா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி ஆகிடும். அந்த பேஸ்ட்டை நல்லா அடுப்பில் கொதிக்க விட்டுட்டு இன்னொரு சைடு நம்ம சேப்பங்கிழங்கு வந்து பொரிச்சு எடுத்துடலாம். 4 விசில் குக்கரில் விட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பொரிச்சா சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இது அப்படியே பெப்பர் தூவி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த பேஸ்ட் நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து வறுத்து வச்சு சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுறணும். அந்த மசாலாம் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நல்லா கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சு ஃபைனலி இந்த ஸ்டேஜுக்கு ட்ரை ரோஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. சான்ஸே இல்லைங்க, வேறு லெவல் டேஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலி கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி இறக்குனா சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. இது மோர் குழம்புக்கு, பருப்பு சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.